ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான செம மாசான 6வது வாரத்தோட 5வது நாள் நைட் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இந்த வீடியோவில் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட அப்டேட்ஸ், பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மதியானமே வந்துட்டு யார் எவிக்ஷன்றதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய சலசலப்பு போயிட்டுருக்கு. என்னென்னா விஜய் விஷாலுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்ப்பா. ஆனால் ரெட் கார்டெலாம் வேணாம்ப்பா, எல்லோ கார்டு கண்டிப்பாக கொடுத்தாங்கப்பா. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, வார்னிங்காக கொடுக்க சொல்லுங்கப்பா. எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா. விஜய் விஷால் இது வரைக்கும் எப்பப்பா விஜய் சேதுபதி திட்டிருக்காரு. விஜய் விஷால், சாச்சரா இவங்கெல்லாம் அவருக்கு ஒரு செல்ல பிள்ளைங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் விஷால் சௌந்தர்யாவை மார்க் பண்ண விஷயங்கள் பயங்கரமான சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனையும் ஒரு மாதிரி அசிங்கமாக பேக்கரி, கொரியன் பேக்கரி மூஞ்சி அப்படின்னு சொல்லி விஷயங்கள்லாம் பயங்கர சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இவருக்கு என்ன கொடுக்கணும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு தென்றல் புயலாக மாறுதே அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா என்ன டென்ஷனாக இன்றைக்கி கத்துறாங்க. ஆனால் இன்றைக்கி ஓகே ஓப்பனாக பாவனம் தான். ஆனால் எல்லோரும் கூப்பிட்டதுக்கப்புறமா இவங்க உட்காந்துட்டு நீங்கள் என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்கிறதுல எந்த நியாயம் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி கரெக்டாக அங்கே பதிவு பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே பேசாமல் தான் கண்டிப்பாக 2 மிளகா கொஞ்சம் புளியெல்லாம் வச்சு மண்டையில் அரைச்சிருவாங்க. ஸோ அதனால் பவித்ரா கொஞ்சம் ஓப்பனாக பாடுறது நல்லது தான். ஏன்னா அடுத்த வாரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை பற்றி சொல்லுங்கள். பவித்ரா யாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்க பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இருக்கே பலியாடு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியும் ராணுவத்துக்கு குத்தி போட்டாங்க. ஏன்ப்பா 2 பேருமே இந்த வாரம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்போ மீதி எல்லாருமே நல்லா செம்மையாக பண்ணிட்டாங்களா? ஏன்ப்பா ரஞ்சித் என்னப்பா பண்ணார்? சரி இவர் ரயான் என்ன பண்ணார்? இவங்களெல்லாம் விட்டிங்க. சத்யா கூட சத்யா நல்லா தான் பண்ணார். அப்படின்னு இருக்கும்போது இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்கள சொல்கிறீங்க? அதேமாதிரி வர்ஷினியை போட்டிங்களே. சரி தர்ஷிகா என்ன பண்ணாங்க? பவித்ரா என்ன பண்ணாங்க? சாச்சனா என்னையா பண்ணாங்க? ஏன் அப்படி இருக்கீங்க? ராஜி ஆனந்த் என்னையா பண்ணாங்க? அப்படின்ற மாதிரி எல்லோரும் கொந்தளிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கேர்ள்ஸில் இவங்களும் பாய்ஸில் இவங்களும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அதேமாதிரி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் தெரியல, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வாரம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸ் டீமுக்கு போகணுமா இல்லை கேர்ள்ஸ் டீமுக்கு போகணுமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தாங்க. ஆனால் சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய இடி காத்துக்கிட்டு இருக்குது. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 82,857 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.33. ஸோ இதுதான், அதாவது இந்த 6வது வாரம் சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ கம்மியாக ஓட்டு வருதுன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. காரணம் அவங்களோட கேம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கிறது. ஏன்னா திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்தாங்க, நிறைய ஓட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் எடுக்காமல் இருந்தாலும் ஓட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு. நிறைய பேர் கொஞ்சம் சௌந்தர்யா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்களோட அழகில் அவங்க பண்ணுற க்யூட் மூமெண்ட் இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களோட கேம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. திடீர்னு வெடிக்கிறாங்க. அவங்க வெடிக்கிற விஷயங்கள் ஒரு சில டைம் பாசிட்டிவாகவும் போகுது, ஒரு சில டைம் நெகட்டிவாகவும் போகுது. நிறைய பேருக்கு கோபமும் வருது, ஒரு சில பேருக்கு அவங்க மேலே நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்ற சப்போர்ட்டும் வருது. ஆனாலும் சௌந்தர்யா இன்னுமே ஒரு நிலையான தன்மை இல்லை. காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யூனிட்டே ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் பண்ண போகிறது நாங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. பட் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அங்கே நான் தனியாக தான் தெரியணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உண்டகலப்பை வேலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி சௌந்தர்யா விஜய் விஷால் கலாய்ச்ச விஷயங்கள் பயங்கர பூதாகரமாக வெடிக்குது. விஜய் விஷால் மட்டும் கிடையாது, ஜெஃப்ரியும் அதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு பக்கம் சொன்னாலும், ஏன் இவங்க தான் அன்றைக்கி ஜாக்லின் முட்டை போண்டா அப்படி இப்படி உருவ கழிப்பினாங்க, அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 61,392 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.6. ஸோ ராணவ் இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார், அது மாட்டுக்கிட்டே கிடையாது. ஆனால் இவரை எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்லி ஜெஃப்ரி என்ன சொல்கிறாரு, நான் வெளியே தெரியல கத்தனை மட்டும் போதாது, வெளியில் தெரிகிற மாதிரி நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றாரு. அருண் என்ன சொல்கிறாரு, உனக்கு இன்னும் கேமில் புரிதலே இல்லைன்றாரு. நீங்கள்லாம் நல்லா பண்ணிட்டீங்களாப்பா அப்படி கேட்டால் நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், அதில் எங்களுக்குள்ள ஓட்டு நிறையா வருது அப்படின்ற மாதிரி நெக்கலாக பேசுகிறாங்க. இன்னும் நடக்குது, எல்லாருக்குமே ஓட்டு வரதில் கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி பிக் பாஸ் 8 டோட்டலாக கொஞ்சம் போராக தான் போயிட்டுருக்கு. இவரை மட்டும் இப்போ தான் ஒரு வாரம் ஆச்சு. நீங்களாம் எத்தனை வாரத்தில் எல்லாம் கேமை ஸ்டார்ட் பண்ணிங்க? அருண்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் ஸ்டார்ட்டே பண்ணார். ஜெஃப்ரி ஃபஸ்ட்டு வாரமே சம்மாட்டி. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பலியாடு கட்சிச்சின்னு இப்படியா பேசுகிறது? ஒரு நியாயத்தன்மை வேண்டாமான்னு சொல்லிட்டு எல்லோரும் பொங்குறாங்க. ஆனாலும் இவங்க பொங்குற விஷயங்கள் எல்லாமே வெளியில் இருக்கவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறவங்க இப்படி பலியாடாக ராணுவ யூஸ் பண்ண அவருக்கு ஓட்டு அதிகமாக இப்போ 2வது பிளேஸ் நிற்கிறாப்புல. இத்தனைக்கும் ராணுவுக்கும் ஜெஃப்ரிக்கும் 10,000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டு.
என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 51,704 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.68. இந்த வாரம் முழுக்க ஜெஃப்ரி கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராங்க்ன்ற விஷயம் அவரோட மனசை வந்துட்டு உருகுலைச்சி பாவம் நொந்து போயிட்டார். எனக்கு தெரிஞ்ச இந்த பிராங்க்ன்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து வெளியிடுவாரோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதனால தான் இது வரைக்கும் எதுவும் சொல்லலையா இல்லை நடுவில் சொன்னாங்களான்ற விஷயங்களும் தெரியல. ஆனால் இது வரைக்கும் சஸ்பென்ஸாக போகிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி வந்துட்டு நேற்று சௌந்தர்யாவை பற்றி அந்த மார்க் பண்ண விஷயங்கள், அவங்க எப்படி பாடுவாங்க, இவங்க எப்படி ஆடுவாங்க, அப்படி பண்ண விஷயங்கள் ரொம்ப கேவலமாக நிறைய பேர் வந்து கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஜெஃப்ரி இந்த மாதிரி பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இவர் வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய உருவத்தை அடுத்தவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டை வந்து சொல்லி பண்ணது என்னை பொறுத்தவரைக்கும் தவறு அப்படி தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக், இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 42,029 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.31. ஸோ இன்றைக்கி வந்து நாமினேஷன் ஃப்ரீ சூப்பராக வந்துச்சு. அதில் வந்து பாய்ஸ் டீம் மாசாக வின் பண்ணாங்க. நம்ம பாய்ஸ் டீம் சொல்கிறது கூட இப்போ பயமாக இருக்குது. ஏங்க நீங்கள் ரிவ்யூ போடும்போது இருந்தாங்க நம்ம பாய்ஸ் டீம்லாம் சொல்கிறீங்கன்னு. ஏமா நம்ம கேர்ள்ஸ் டீம் சொன்னேன், அப்போல்லாம் நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு கேட்டால் அதை நாங்கள் கவனிக்க மாட்டோம்ன்றாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்துட்டு இக்கரைக்காக்கிற பச்சைன்றப்ப தான் போகும். ஏன்னா கேர்ள் ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்ணாங்கன்னா அவங்கள போயிட்டு நீங்கள் பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. பாய் ரிவ்யூ பண்ணால் நீங்கள் கேர்ள் டீமுக்கு சப்போர்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, தீபக் எனக்கு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இவர் சூப்பர்வைசர் வேலை பார்க்காம அங்கே போயிட்டு வந்துட்டு தூக்கி இதை மேலே வை, அதை தூக்கி கீழே வை சொல்லி ஒரு சர்ச்சையில் மாட்டிட்டார். அங்கே வந்து பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்துரு, ஏப்பா நீங்கள் வந்து இங்கே வந்து விளையாட வரல, சூப்பர்வைசர் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு கலாச்சி விட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்துட்டு தீபக்கும் வந்துட்டு அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஏன்னா தீபக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை தான், அது வந்துட்டு பகை மாதிரி போயிட்டுருக்கு. ஆனாலும் அதில் வந்துட்டு நம்ம எப்படியோ ஜாக்லின் கலாச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிறைவோடு தான் இருப்பார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தீபக்கை பிடிக்குமா அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,885 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.78. இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத வேலை பண்ணிட்டாங்களாமான்னு தோணுச்சு. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியமானது. அதுவும் அங்கே வந்து என்ன டாஸ்க்கு அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. யார் விளையாடலையோ அவங்க போகலாம், அந்த டாஸ்க்கை பற்றி தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் டாஸ்க்கே போச்சு. அதுக்கு இவங்க போகிறதுக்கு பதில் மஞ்சரியா வெளியே உள்ளே அமைச்சிருந்தாங்கன்னா வேறு மாதிரி டாஸ்க்கை வின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. இதே இதை பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா யார் விளையாடலாம் யாருக்கு தெரியுமோ அதை வந்து பார்க்க தேவையில்ல, யார் விளையாடலையும் அவங்கள அனுப்புன்றாங்க. இவங்க தான் ஸ்டார்டிங் 2-3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா யார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள அனுப்புனாங்க. என்னையா நடக்குது ஜாக்லின், ஒரு மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்களா, ஏமாடு மாறி மாறி இருக்கீங்க. ஏன்னா எங்களால் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமான்றது எங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. 6வது பிளேஸ் பார்த்தா ரஞ்சித், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா 29,766 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.3. ரஞ்சித் சார் வந்துட்டு அங்கங்கே சின்ன அந்த மத்தாப்பு அப்புறம் சுசூர் கம்பி இந்த மாதிரி ஏதாவது ஏற்றி வச்சுறாரு. கேட்டால் நான் தீபாவளியை சூப்பராக கொண்டாடுறேன்ற மாதிரி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு. பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தீபாவளியை கொண்டாடல, அவர் தீபாவளிக்கு பட்டாசு எதுவுமே வெடிக்கவும் கிடையாது. ஆனாலும் இவருக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கி 6வது பிளேஸில் இருக்கார். என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் யாரும் இவரை சொல்ல மாட்டாங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா, இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,471 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6. சத்யா வந்து உண்மையிலே அந்த கேரக்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணார், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. கேரக்டர் வந்து மெயின்டைன் பண்ணார். ஆனால் அதில் ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணாரோ கேட்டிங்கன்னா கொஞ்சம் பண்ணார். ஆனால் இவர் வந்து ராணுவம் சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஏன்னா இவர் என்ன பண்ணாரோ அதில் ஈக்குவல் பங்கு ராணுவக்கும் இருக்குது. ஏன்னா இவர் வந்து சண்டை போட்டது அவர்கிட்ட தான். அவர் இல்லாமல் இவர் எப்படி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க முடியும்? அதை கொஞ்சமாவது யோசிச்சு அங்கே ராணுவம் சொல்லாமல் இல்லை வேறு யாராவது சொல்லணுமான்னு யோசிச்சிருக்கணும். அதை பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு காண்டு. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,872 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.61. இப்போல்லாம் வந்து பவித்ரா பக்கம் திரும்பி பார்க்குறதே கிடையாது. அது பவித்ராவுக்கு சந்தோஷமாயிடுச்சு, அப்பாடா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா இந்த பொண்ணு கூட இருந்த வரைக்கும் வெளியே நான் தெரியவே இல்லை, இந்த பொண்ணு என்னை விட்டு எப்போ போச்சு அப்போத்துலேருந்து நான் நல்லா தெரிகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி கூட சூப்பராக பவித்ரா பேசியிருந்தாங்க. ஆனாலும் தர்ஷிகாவுக்கு ஒரு டென்ஷன், நம்ம வந்துட்டு அந்த பொண்ணு கூட இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சோம், அந்த பொண்ணு நம்மளை விட்டு போனதுலேருந்து நம்ம வந்து டம்மி ஆகிட்டோம், என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதான்றதை சொல்லுங்கள். ஸோ இவங்களுக்கு அவங்க ராசியா இல்லை அவங்களுக்கு இவங்க ராசியா? 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,518 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.07. நிறைய ரூல்ஸ் பிரேக். சாச்சனாக்கு வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறார், சாப்பாடு வந்து ஷேர் பண்ணாதீங்க, நான் ஷேர் பண்ணுவேன்னு இன்றைக்கி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாது, நான் கொடுப்பேன் அவங்க பண்ணுறாங்க. ஏம்மா ஒரு பிக் பாஸே நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களே, உங்களுக்கு பயமாகவே இல்லையா அப்படின்னா எங்கள் அப்பா யார், மகாராஜா ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி தில்லாக பேசுகிறாங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா திடீர்னு டென்ஷன் ஆகிட்டு, இந்த பார் ஒழுங்காக என்னை வந்து அக்கான்னு சொல்லி பழகு, அவள் தான் உனக்கு அப்படின்னு. நான் இது வரைக்கும் அக்கான்னு தானே உங்களை கூப்பிட்டுருக்கேன், நீ கூப்பிட்டுருக்க இனிமேல் அக்கான்னு கூப்பிடுறாங்க.
என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் சாட்சினா கொஞ்சம் நீ பார்த்து கவனமாக விளாண்டாதாம்மா உனக்கு இங்கே வந்துட்டு இடம் இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனையாகிடும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் முடிஞ்சால் செஞ்சு காட்டு அப்படின்ற மாதிரி நம்மளே ஜெவலத்தை கேட்குறாங்க. ரைட். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 10,835 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.66. நல்ல திறமையான போட்டியாளர் தான். ஆனால் இவருக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே ஒரு காண்டு இருக்குது, அது நல்லாவே தெரியுது. நேற்று அவர் ஃபஸ்ட்டாக நிற்க வைக்கும்போது அந்த காண்டு தெரியுது, அவருக்கு வந்துட்டு யாராவது பேசணும் அப்படின்போது அந்த காண்டு தெரியுது. அதேமாதிரி இவருக்கு வந்துட்டு தீபக் மேலேயும் ஒரு காண்டு இருக்குது. ஆனால் நல்ல திறமையான போட்டியாளர், அது வந்து மாட்டுக்கட்டு கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்கிட்டு பண்ணி பேர் வாங்கிடணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் அவர் சூப்பராக கோல் அடிக்கிறாரு. பார்க்கலாம் இவர் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாரு. ஆனால் ஓட்டு வந்துட்டு தான் இருக்குது ஜாலியாக அவருக்கு. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,286 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.52. ஸோ வர்ஷினி என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் சூப்பராக தாங்க பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற விஷயத்தை கொடுத்து கடைசியில் அவங்கள ஒரு எடுபடி வேலை மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க போன வாரம் வந்துட்டு முத்துக்குமரன் கூட தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்தார், அவர் நீங்கள் கவனிங்க பக்கத்தில் இருந்துன்னு சொன்னீங்க, இவங்களுக்கு மட்டும் எங்கள் ஓரவஜனை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யாரும் கேட்கல. நான் கேட்குறேன், ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்குள்ளே தோணுச்சு, ஏன் முத்துக்குமரனுக்கு கொண்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் ஏதோ பண்ணார், இவங்க இப்போ தான் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் 2 வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா சீசன் 8லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தாங்கி பிடிக்கிற தூண் மாதிரி இருக்கார் கண்டென்ட்டில். இவங்க இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க, தூணை வந்து செங்கல் வச்சு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் பாவமாக தான் இருக்குது, இந்த வாரம் பண்ணிவிட்டு இப்படி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்களே, ஒரு எடுபடி மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு. 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,022 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.46. என்னை கேட்டிங்கன்னா வர்ஷினியை விட சூப்பரான ஒரு கண்டஸ்டன் மஞ்சரி, சிவகுமாரை விட சூப்பரான கண்டஸ்டன் மஞ்சரி, சாச்சனாவோட சூப்பரான கண்டஸ்டன் தான் சொல்லி ஆகணும். தர்ஷிகாவோட சூப்பர், சத்யாவோட சூப்பர், ரஞ்சித்தை விட சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேட்குற கேள்வி தான் அர்த்த திருத்தமாக சூப்பராக கரெக்டாக கேட்குறாங்க. வழ குழக அந்த விஷயங்களே இல்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த ரிப்பன் விஷயத்தை யாராவது எடுத்தாங்களா? நம்ம அம்மா சூப்பராக வந்தாங்க, நம்ம அம்மா தான் சொல்லியிருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அம்மா வந்துட்டு அழகாக வந்து அங்கே ஒரு விஷயத்தை வச்சு அருணோட அந்த ரிப்பனை பிடுங்கினாங்க. யாருக்காவது தோணுச்சா? ஸோ கேமை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க, சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கெலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இன்றைக்கி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் தட்டியிருப்பாங்க. ஆனால் இவங்களை வந்து யாரும் யூஸ் பண்ண அவங்களுக்கு தோண மாட்டுது. எல்லாம் வந்துட்டு ஒரு இதுதான், ஒரு ஈகோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 9,005 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.21. இப்போது லாஸ்ட்டாக ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது, அந்த டாஸ்க் ரவுண்டு 3 அதில் வின் பண்ணி ரியா மட்டும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிட்டாங்கன்னா மஞ்சரி காலி. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ரியாவோட மஞ்சரி சூப்பரான ஒரு கண்டஸ்டன், அவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தையும் சூப்பராக பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க, போல்டாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கண்டஸ்டன் கண்டிப்பாக இந்த வாரம் போகக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அதனால் பாய்ஸ் டீம் எப்படியாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கணும், ரியா வந்து இந்த வீட்டை விட்டு போகணும், வேறு வழி கிடையாது. இல்லைனா ரியா கூட இருக்கலாம், மேலே வருஷனி இருக்காங்க, இன்னும் வந்து தர்ஷிகாலாம் சுத்தம் ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது போக தேவையில்ல. பட் ஓட்டு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் ரியா போனால் கூட பரவாயில்ல, பட் மஞ்சரி இருக்கணுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எல்லாரும் இது வரைக்கும் வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,07,642 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.